அதாவது அவங்க வாசித்தது வரைக்கும் ஓகே, அதுக்கப்புறம் அவங்க சொந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அவையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கியிருக்கு. எல்லா அவை குறிப்பிலிருந்து நீக்கினாக்கி அதோட முடிஞ்சு வச்சா எல்லாரும் சொன்னதையும் நீக்கிற வேண்டியது. அதான் பேரவை விதி 176(1) படி சட்டமன்றம் ஆரம்பிக்கும் போதோ அல்லது இப்படி சட்டமன்றத்தில் நிகழ்வுகள் தொடங்கும் போதோ ஆளுநர் உரையின் போதோ முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, அடுத்து ஆளுநர் உரை, நிறைவாக தேசிய கீதம். இதற்கு முன்னதாக மாண்புமிகு ஆளுநர் வந்த உடனே பேரவைத் தலைவரும் பேரவை முதன்மை செயலரும் அவரை வரவேற்று அங்கே கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கப்படுது. அதில் முழுமையாட்டு தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது. தேசிய கீதம் இசைச்சு தான் அவங்கள கூட்டிகிட்டு வரோம். சட்டமன்றத்துக்குள்ள வந்த உடனே பேரவை விதி 176(1) படி தமிழ்தாய் வாழ்த்து, ஆளுநர் உரை, அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. அப்ப இறுதியில தேசிய கீதம் நீங்க தான் கேட்கணுங்க. நீங்க தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்களை அழைத்து நம்முடைய சட்டப்பேரவையினோட முதல் நாள் ஆளுநர் உரையுடன் தொடங்குவது மரபு. பல மாநிலங்களில் இவ்வாறு இவர்கள் சில இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுக்கிறதுனால பல மாநிலங்களை கூப்பிடுறதே இல்லை ஆளுநரை. இப்போ தெலுங்கானாவில் சந்திரசேகர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்தாங்க, தமிழிசை அம்மா அங்கே கவர்னராக இருந்தாங்க, கூப்பிடுறதே கிடையாது. இல்லை, அது இங்கே மாண்பை மதிக்கக்கூடியவங்க, சட்டத்தை மதிக்கக்கூடியவங்க, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதுதான் சொன்ன. எவ்வளவோ கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அது கொள்கை சித்தாந்த ரீதியில் பல வேறுபாடுகள் இருந்தாலும் எதுவாக கடைபிடிக்கப்படும்? மாண்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநரை அழைச்சி ஆளுநர் உரையாற்றன்னு சொல்கிறாங்க, அதை கடைபிடிக்கிறோம். அதுக்கு முறையாக போய் நானும் நம்ம செக்ரட்டரியும் போய் அவங்கள போய் வரவேற்கிறோம். வராங்க, எழுதி கொடுக்குற உரை அப்ரூவ் பண்ணி தான் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கு, அதைத்தான் வாசிக்கிறாங்க. அதில் எந்த விதமான உண்மைக்கு புறம்பான எந்த செய்தியும் இல்லை, எந்த அரசையும் குறை கூறியும் அதில் எந்த வார்த்தையும் பயன்படுத்தப்படலை. அப்படி நாகரிகமான உரையைத்தான் வாசிக்க சொல்லியிருக்கு. அவங்க அதில் ஒரு பகுதியை முதல்ல வார்த்துட்டு பிறகு கடைசி பக்கத்தை வார்த்து நிறுத்திட்டாங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் கேரள ஆளுநர் கடைசியில் 4 வரியை வார்த்துட்டு முடிச்சிட்டாங்க. அது ஒரு அதுக்கப்புறம் அவை மாண்புப்படியாவது உட்கார்ந்து தேசிய கீதம் பாடுவராக இருக்கணுமில்ல. அதுக்கப்புறம் தன்னுடைய கருத்தை சொல்கிறாங்க. இந்த பேரவை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி நடத்துகிற சட்டமன்றம். இதில் அவங்க அந்த வரம்பை மாற்றியோ ரூலை மாற்றியோ சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியோ அவருடைய விருப்பத்தை தெரிவிப்பது முறையில்லை, நாகரிகமும் இல்லை. அதனால அந்த வார்த்தைகள் சொல்றாங்க. அவங்களுக்கு சில அவருடைய எண்ணம் முதல்ல ஜனகணமன படிக்கணுங்க. நம்ம பேரவை விதிப்படி முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து, நம்ம தமிழ்நாடு முழுதுமே முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், நிறைவாக ஜனகணமன தேசிய கீதம் பாடுவோம். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டை விட சிறந்த நம்முடைய தேசப்பற்று உள்ளவர்களோ சுதந்திர போராட்டத்துக்கு தியாகம் பண்ணவங்களோ வேற எங்கே இருக்காங்க சொல்லுங்கள்? நம்ம ஒரு நடைமுறையில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முதல்ல சிப்பாய் கழகம் வேலூரில் தமிழ்நாட்டில் தான் நடந்தது.